கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பெந்தகோஸ்து சபை வழங்குகிறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்தக்கார் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு கர்த்தருடைய வேதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த கர்த்தருடைய வேதம் மனிதர்களாகி நமக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய அற்புதமான ஒரு காரியம். இந்த வேத வார்த்தைகள் இல்லாவிட்டால், வேத புஸ்தகம் நமக்கு இல்லாவிட்டால், நம்மை எந்த விதமான ஆறுதல் படுத்தக்கூடிய காரியமும் இந்த உலகத்தில் இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் அநேக நேரங்களில் இந்த வார்த்தைகளை வைத்து தான் ஆறுதல் அடைந்திருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு மாத்திரம் இல்லை, இன்றைக்கு அநேகருக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு காரியம் உண்டான அந்த உலகத்தில் ஆண்டவரும் ஆண்டோடைய வார்த்தையும் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு அதனால் என்ன லாபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவனை சமாதானத்துக்கான வழியில் நடத்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேத புத்தகத்தை நம்முடைய கைகளில் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத புத்தகத்துடைய அநேக காரியங்களை நான் தெளிவாக சொல்லும்படி விரும்புகிறேன். சில காரியத்தை மிக சுருக்கமாய், ஏன்னா அதிகமான நேரம் பேச முடியாது, சில காரியத்தை சுருக்கமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வாசித்த அதே அதிகாரத்தில் 7ஆம் வசனம்: கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாக இருக்கிறது. பேதைகள் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை படித்தால் அவர்கள் ஞானிகள் ஆகிறார்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர், இந்த மனுஷன் எதுக்குமே தகுதி இல்லை, இவன் மென்டல் மாதிரி இருக்கிறான், இவன் எதுக்குமே பிரயோஜனப்படாதவன்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட மனிதர்களெல்லாம் கர்த்தருடைய வேதத்தை படித்து இன்றைக்கு அறிஞர்களாக, ஞானிகளாக, புத்திமான்களாக, போதகர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனம் அப்படி தான் சொல்லுகிறது: கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அது கண்களை தெளிவிக்கிறதுமாக இருக்கிறது. நான் வாசிக்கிறேன்: கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாக இருக்கிறது. இன்றைக்கு கண் தெளிவாக இருந்தால் நம்முடைய சரீரம் முழுவதும் தெளிவாக இருக்கும். ஒரு மனுஷனுக்கு கண் தெரியாவிட்டால் இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னு அவனால் தெரிந்து கொள்ள முடியாது. ஆகவே நம்முடைய கண்கள் தெளிவாக வேண்டுமானால் கர்த்தருடைய வசனம் நமக்குள்ளே வர வேண்டும். நம்முடைய கண்களுக்கு தெளிவை உண்டாக்கக்கூடியது கர்த்தருடைய வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9ஆம் வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில்: கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவை அனைத்தும் நீதியுமாக இருக்கிறது. கர்த்தருடைய நியாயம் உண்மையானவை, அவைகள் அனைத்தும் நீதியுமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி வேதத்தில் இருக்கிற மகிமையான காரியங்களை, மேன்மையான காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். தெளிவான காரியங்கள் நம்முடைய வேத புஸ்தகத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன்: அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசுமொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேன் உலகத்தில் மிக முக்கியமான ஒரு காரியம்னு சொல்வார்கள். இனிப்பில் எல்லா காரியத்திலும் தேன் மிக உயர்ந்ததாக காணப்படுகிறது. ஆனால் வசனம் தேனை காட்டிலும் சிறந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் தேனை சாப்பிட்டா அவனுடைய வாய்க்கு எவ்வளோ ருசியாக இருக்குமோ, அதை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தைகள் மனுஷனுடைய வாழ்க்கையில், ஜீவியத்தில் சுவை உண்டாக்குறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவரில் 7ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: கர்த்தருடைய வார்த்தைகள் பேதையை ஞானியாக்குறது. 8ஆம் வசனம் கண்களை தெளிவிக்கிறது. 9ஆம் வசனம் அவைகள் அனைத்தும் நீதியானது. 10ஆம் வசனம் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளது. ஆனால் 11ஆம் வசனம் பாருங்கள்: அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. இப்படி தேனிலும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதான இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை எச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் அப்படி தான் சொல்லுது. எபிரேயருக்கு நிருபத்தில் கர்த்தருடைய வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது ஊனையும் ஆத்மாவையும் உருவ குத்துகிறதாகவும் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அன்பானவர்களே, இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறதா இருந்தாலும், சத்தியத்துக்கு நேராக நடத்துகிறதா இருந்தாலும், அநேக நேரங்களில் அவைகள் நம்மை எச்சரிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே வரும்போது அது நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: நாம் ஆண்டோடைய வார்த்தைக்குள்ளே, சத்தியத்துக்குள்ளே நிலைத்திருந்தால்
நாம் ஆண்டோடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவோம். அந்த வார்த்தைகள் மெய்யான வார்த்தைகள். 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடம் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுவாங்க, அநேகருக்கு சத்தியத்தை சொல்லுவாங்க, ஆனால் அந்த வார்த்தையின்படி அவர் நடக்க மாட்டாங்க. நீங்களும் நான் அந்த வார்த்தையின்படி நடக்காத பட்சத்தில் கர்த்தருடைய வார்த்தை, நாம் பிரசங்கிக்கிற வார்த்தை, நாம் சொல்லுகிற வார்த்தை, நாம் மற்றவர்களுக்கு உபதேசிக்கிற வார்த்தையே கடைசி நாளில் நம்ம நியாயந்திருக்கும். அதுதான் யோவான் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் ஆண்டோடைய வார்த்தைகளை தள்ளி இன்றைக்கு நாம் சத்தியத்தை அநேகருக்கு சொல்லும்போது அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. நீங்கள் பெந்தகோஸ்து அனுபவத்தில் உள்ளவங்க பெந்தகோஸ்து அனுபவத்தில் இல்லாதவங்களுக்கு போய் சத்தியத்தை சொன்னால் அவங்க நம்ம ஒரு மாதிரி கிண்டலாக பார்ப்பாங்க. அவங்க பழமொழி ஒன்று வச்சுருப்பாங்க, முந்தா நேற்று பெஞ்ச மழையில் நேற்று முளைத்த காளான், நீ எங்களுக்கு என்ன சொல்கிற, நாங்கள் பரம்பரையாக கிறிஸ்துவில் குடும்பத்தில் பிறந்தவங்க, கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோம், நீங்கள் நேற்று வந்தவங்க, திடீர்னு வந்தவங்க, எங்களுக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுறீங்கன்னு சொல்லி நம்மளை பரியாசம் பண்ணுவார்கள், கிண்டல் செய்வார்கள். ஆனால் ஆண்டோடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத மனுஷனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது. வேதம் சொல்கிறது, யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். கர்த்தருடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாத போது, அதை தள்ளும்போது நம்ம நியாயந்திருக்கிறது அந்த வசனம்தான். வசனம் வாசிக்கிறேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாத நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும். எனக்கு அன்பானவரில், நீங்கள் நிறைய பேருக்கு பிரசங்கம் சொல்கிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, பிரசங்கம் பண்ணுறீங்க. எல்லாற்றை காட்டிலும் ஒரு மனுஷனை சத்தியத்துக்குள்ளே வழி நடத்த, அவனுடைய பாவத்திலேருந்து கொண்டு வர வசனம்தான் முக்கியமானது. பாட்டு நல்லா பாடும்போது கேட்பாங்க, நல்ல மியூசிக்கெல்லாம் கேட்பாங்க, அந்த பாட்டு முடிஞ்சிட்டு அவங்க போயிடுவாங்க. சாட்சி கேட்பாங்க, நான் டான்ஸ் ஆடினா பார்ப்பாங்க. ஆனால் அதெல்லாம் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனுக்குள்ளே ரட்சிப்பு வர வேண்டுமானால் அந்த மனுஷனுக்குள்ளே ஆண்டோட வார்த்தை வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை அந்த மனுஷனுக்குள்ளே வராத பட்சத்தில், சத்தியம் அவனுக்குள்ளே வராத பட்சத்தில் அவன் ரட்சிக்கப்பட மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் இப்படி தான் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எனக்கு அன்பானவரில், நீங்கள் எந்த சபையில் இருந்தாலும் பரவாயில்ல, பாரம்பரிய கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நல்லா ஊழியம் செய்தாலும் பரவாயில்ல, நல்ல காரியம்தான். ஆனால் வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை, அந்த வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அது நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே இல்லாத பட்சத்தில் நாம் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க முடியாது, சாட்சியாக இருக்க முடியாது, சத்தியத்தில் நிலைக்க முடியாது. எனவே அன்பானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த தீர்க்கதரிசன வசனங்களை படிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேக நேரங்களில் வாசிக்கிறோம், கேட்கிறோம், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுறோம், ஆனால் நம்ம கை கொள்றதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த காரியத்தை நம்ம கை கொள்ளாது இருப்போமானால் அது நமக்கு பாவமாக இருக்கும். இன்றைக்கு நான் உதாரணமாக சொல்கிறேன், தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும், அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி பாஸ்டர்மாருங்க, உபதேசியார்கள் நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மாவை கவனிக்க மாட்டாங்க, உதாசீனப்படுத்துவாங்க. நாம் மற்றவர்களுக்கு சொல்கிற அதே வசனங்கள், அதே சத்தியம் நம்மை நியாயந்திருக்கும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த வசனம் அப்படி தான் சொல்கிறது. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, இந்த கர்த்தருடைய வேதத்தை நாம் மதிக்க வேண்டும், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறேன். சவுத் ஆப்பிரிக்கா காடுகளில் ஒரு மனுஷன் சாப்பாடு செஞ்சு கொண்டு இருந்தான். ஒரு பானையை வச்சு அதில் ஏதோ போட்டு சமைச்சு கொண்டு இருந்தான். அவன் கையில் ஒரு புத்தகம் இருந்தது. அந்த வழியாக போகிற ஒரு மனுஷன் அவனை பரியாசமாக பார்த்து, என்ன செய்கிறேன் அப்படி ஒரு பரியாசமாக கேட்டான். அதுக்கு அந்த மனுஷன் சொல்லுகிறான், இந்த புத்தகம், ஆண்டவருடைய வசனங்கள் அடங்கிய இந்த புத்தகம் என் கையில் இல்லாவிட்டால் நீ இதே நேரத்தில் அந்த பானைக்குள்ளே நீ வெந்துட்டுருப்ப. இந்த வசனம்தான் என்னை மனுஷனாக மாற்றிருக்கிற. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வசனம் ஒரு மனிதனை மனிதனாக மாற்றுகிறது. கர்த்தருடைய வசனம்
ஒரு மனிதன் ஆவிக்குரிய மனிதனாக மாற்றுகிறது. கர்த்தருடைய வசனம் தான் நம்ம நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தும். ஆகவே 119 சங்கீதம் முழுவதும் அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்த மேன்மையை சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அன்பானவர்களே, நாம் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், ஆண்டோடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம், அதன்படி நடப்போம். நாம் நிறைய வாசிக்கிறோம், சொல்கிறோம், ஆனால் நாம் கை கொள்றதில்லை. இந்த வசனம் அப்படி தான் சொல்லுது பாருங்கள். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்வர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. இன்றைக்கு நிறைய பாட்டுகள் வந்துட்டது, புதிய பாட்டுகள். அது வரும்போது அந்த பழைய பாடல்கள் மாறிட்டு, இந்த கர்த்தருடைய வார்த்தையை குறித்து ஒரு பாட்டு, நம்ம அழகான பாட்டு இருக்குது. அதை நான் ஒரு அடி மட்டும் நான் பாடிட்டு நான் ஜெபம் பண்ண போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சத்திய வேதம் பக்தரின் கீதம்னு ஒரு பாட்டு இருக்குது. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தோம், பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தோம், பக்தனை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையில் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு, சம்பூர்ணம் உண்டு. ஆனால் நம்முடைய வார்த்தைகளுக்கு முடிவு கிடையாது, சம்பூர்ணம். எல்லைகளெல்லாம் கடந்த வார்த்தைகள். இன்றைக்கும் உடைய வார்த்தைகள் பேதைகளை ஞானிகளாக்குறது, ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்துகிறது, ஆத்மா உயிர்ப்பிக்கிறது, கண்களை தெளிவிக்கிறது. அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்ட தம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை சத்தியத்துக்கு நேராக நடத்தும். இதை ஒளிபரப்பி கொண்டிருக்கிற ஜாயிட்டிய நிறுவனத்தை ஆசீர்வதியும், பணிபுரியதான் தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதி. தொடர்ந்து நாம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரின் பெலனானவர், கர்த்தரின் பங்கானவர், கர்த்தரின் மீட்பரானவர். கனம் துதி மகிமை செலுத்துவே, கனம் துதி மகிமை செலுத்துவே. கர்த்தரின் பெலனானவர், கர்த்தரின் பங்கானவர், கர்த்தரின் மீட்பரானவர். கனம் துதி மகிமை செலுத்துவே, கனம் துதி மகிமை செலுத்துவே. ஆபத்து காலத்தில் துணையானவர், ஆகாது போனாலும் தள்ளாதவர். ஆபத்து காலத்தில் துணையானவர், ஆகாது போனாலும் தள்ளாதவர். தாயினும் என் மீது அன்பு கொண்டவர், தந்தையை போல் என்றும் சுமந்து காப்பவர். தாயினும் என் மீது அன்பு கொண்டவர், தந்தையை போல் என்றும் சுமந்து காப்பவர். கர்த்தரின் பெலனானவர், கர்த்தரின் பங்கானவர், கர்த்தரின் மீட்பரானவர். கனம் துதி மகிமை செலுத்துவே, கனம் துதி மகிமை செலுத்துவே.